பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பின்பு எனக்கு அதிகமாய் இருக்கிறது என்றால் ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்று பொருள். அவர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார் என்று பொருள். பகல்ல மேக ஸ்தம்பம் நிழல் கொடுக்கிறது. இரவிலே அந்த காட்டுக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கப்படாத காலம். அந்த காட்டுக்குள்ளே அத்தனை லட்சம் ஜனங்கள் தங்கணும். ஆகவே அக்னி ஸ்தம்பம். ஆண்டவர் அவர்களோடு தான் இருந்தார், அவர்களுக்கு நடுவில் தான் இருந்தார். அவர்தான் பக்கத்தில் இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டே வந்தார். ஆனாலும் அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது. பிரச்சனையும் போராட்டமும் நிறைந்த ஒரு சாகசமான ஒரு வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்வில் நமக்கு ஒரு நல் நம்பிக்கை உண்டு. ஒருவேளை நம் சோர்ந்து போக தேவையில்லை. ஆகவேதான் இந்த யாத்திராகம புஸ்தகத்தில் உள்ள இந்த 40 அதிகாரத்தையும் நாம் கவனமாய் தியானிக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை நாம் வைத்திருக்கிறோம். நமக்கு போராட்டங்கள் உண்டு, மனமடிவு வரும். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றி இல்லாமல் அவர்கள் போய் ஆண்டவருடைய கோபத்திலே அவர்கள் பங்கெடுத்தார். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. இதை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வழியை செவைப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 40 வருஷங்களும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அதுதான் இந்த செய்தி.